ஓம் சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இஜிப்சியன் காட்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒசைரஸ் அண்ட் ஐசஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோரஸ். இந்த ஹோரஸ் எப்படி இருக்காங்கன்னா ஒரு கண் அப்படி வரைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ஹோரஸ் வந்து காட் ஆஃப் ஸ்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோரஸ் ரான்னு சொல்லக்கூடிய இஜிப்சியன் காடோட அவர் வந்து ராங்கிறது வந்து காட் ஆஃப் சன். இங்க ரெண்டு பேரும் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலர் கிட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் ரா வேற ஹோரஸ் வேற கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. அந்த பிக்சரை நீங்க சும்மா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலோ இல்லை ஃபோன்ல உங்களோட வால்பேப்பரா வச்சுக்கிட்டாலோ அது ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும். குடும்பத்திற்கு தேவையான குடும்ப வாழ்விற்கு தேவையான விஷயங்களை அருள்பவர் இந்த ஹோரஸ். இந்த ஹோரஸ் வந்து ஒரு கடவுளின் அம்சம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வருவாங்க. இவங்க வந்து குடும்ப நலன்கள், உடல் நலம் பாதிச்சு குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் பார்த்துப்பாங்க. கண் திருஷ்டி, அதுக்கப்புறம் கண்ணால் வரக்கூடிய நோய்கள், கண்ணு படுறதுனால வரக்கூடிய நோய்கள், இது எல்லாமே தீரும். இதை தாண்டி ஒரு மன அமைதி, குடும்பத்துல என்ன தேவை? ஒரு குடும்ப ஒற்றுமை தேவை, மன அமைதி தேவை, நல்ல ஆரோக்கியம் தேவை, வாழ்ற அளவுக்கு பணம் இருக்கிற தேவை. இந்த 3 இருந்தாலே, இதெல்லாம் இருந்தாலே குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இதையெல்லாம் அத்தியாவசிய தேவையை தாண்டி ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய கடவுள். மன நிம்மதியை நிறைய தருவாங்க. குடும்பத்துல ஒற்றுமை, குடும்ப விஷயத்திற்கு நிறைய ஒற்றுமை கொடுக்கறதும், குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை இருக்கு, நிம்மதி இல்லை அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஆக்சுவலா குடும்பத்தை பாதுகாக்கும் பாதுகாவலனா கூட இந்த ஹோரஸ் இருப்பாங்க. நீங்க வந்து இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கங்க உங்க வீட்டை சுத்தி எங்கேயாவது அந்த கார்னர்லயோ 4 கார்னர்லயோ கண்ணுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, வச்சாலே போதும், அது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். அதற்கு ஒரு பாதுகாவலனா இருந்துட்டே இருப்பாங்க. இல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல, வெளியில ஒரு டிசைன் மாதிரி கூட போட்டு வைக்கலாம், ஜன்னல்லையோ இதுலயோ. இல்ல உங்களுக்கு அழகா எம்ப்ராய்டரி போட தெரியும் அப்படின்னா இந்த கண்ணை அழகா எம்ப்ராய்டரியில் போட்டு உங்களுக்கு கைவண்ணம் தானே, அழகா பெயிண்டிங்லாம் பண்ணி வீட்டில் ஒரு ஸ்டைலாக கூட மாட்டி வைக்கலாம். இப்படி பண்ணும்போது வீட்டில் அமைதி பெருகும், குடும்ப ஒற்றுமை இருக்கும், குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். இதை யூஸ் பண்றவங்க, இந்த ஹாரஸை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்க வந்து கலைத்துறையில் நீங்க ரொம்ப ஈடுபட்டிருந்தா கற்பனை வளம் நிறைய பெருகும். போயிட்ரி கவிதை எழுதுறவங்க, வரைகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கற்பனை திறன் வரணுங்கிறது. உங்க பாட்டை வந்து ஹாபியாவோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனாவோ தொழிலாவோ வச்சிருக்கவங்க பாட்டு பாடுறதை, வோக்கல் அதாவது தன்னுடைய குரலை வைத்து பிழப்பை வச்சிருக்கவங்க, வாய்ஸ் ட்ரெயினர், படிக்கிற விஷயங்கள், டீச்சர், அந்த மாதிரி சொல்லி தரணும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள், இப்படியான ஸ்பீச் கொடுக்குறவங்க, பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இப்படியெல்லாம் வந்து தன் குரலை வைத்து ஒரு ஹாபியாவோ இல்லை ஒரு தொழிலாவோ செய்கிறவங்களுக்கு பெரும் அளவில் இந்த ஹோரஸ் துணை இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு இப்போ எல்லாரும் மாதிரியும் இல்லாமல் ஜென்ரலாக இல்லாமல் புதுசாக ஒரு கிரியேட்டிவாக இவங்க ஒரு பாட்டுலேயே ஒரு பாட்டு பாடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஒரு பாட்டு பாடுறோம், அந்த பாட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு குரல் அந்தந்த இடத்துல கொடுக்கும்போதோ இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு விப்ராட்டோ கொடுக்கும்போதோ ஒரு டோனல் சேஞ்ச் ஏதாவது கொடுக்கும்போது அது பாட்டுக்கு ஒரு மெருகேறும் இல்லையா? இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவ், இந்த இடத்துல இப்படி பாடினா நல்லா இருக்கு அப்படியெல்லாம் கிரியேட்டிவிட்டி. இல்லை வரையக்கூடியவங்களுக்கு இதுல இந்த ஆட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் சொல்லக்கூடிய கற்பனை திறன், இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, அப்படி பண்ணா நல்லா இருக்கும், தானே ஒரு கற்பனை செய்து அதை அழகு பார்த்து அதில் ஃபேமஸ் ஆக்குறது. அப்படி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த துறையை சார்ந்தவங்களுக்கு அந்த துறையிலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வர்றதும் ஃபேமஸ் ஆகிறதும் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஹாரஸ் வந்தாலே ஒரு சந்தோஷம் தான். அந்த கார்டை நீங்க வந்து இந்த மாதிரி இஜிப்சியன்ஸ் கார்ட்ஸை நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு யாராவது அவைலபிளாக கொடுக்குறாங்கன்னா வச்சுக்கலாம். அப்பப்போ நீங்க ப்ரேயர் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு இருந்தாலே போதும், இல்லை உங்களோடய வச்சுட்டு இருந்தாலே போதும். அதற்கான ஹெல்ப், அந்த கார்டுக்கான வேலைகளை பாட்டு செஞ்சுட்டே இருக்கும். ஸோ இந்த ஹாரஸை வந்து நீங்க சின்ன பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து, இல்லை கூகுள் எங்கேயாவது போனால் இதோட பிக்சர் கிடைக்கும், இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அழகா நீங்க உங்களோட வால்பேப்பர்ல வச்சு பாருங்க. உங்களுக்கு அதற்காக உங்களுக்கு நல்ல குட் லக் இது தரும். அதே மாதிரி உங்களுடைய தொழில்ல மேம்பாட்டும் தரும்.